அம்ஜித் சார் இங்க பாருங்க லைக்காவை தலையில குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்க, இல்ல கொடுத்து இப்படி கேன்சல் பண்றாங்க. என்னங்க கேன்சல் பண்ணாங்க? என்ன அப்டேட்? விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது சொன்னாங்கல்ல. ஏங்க அது பேரே விடாமுயற்சின்னு வச்சுட்டு அப்புறம் விடாமுயற்சியில் தான் ரிலீஸ் ஆகிக்கணும். படம் வந்து லைக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கிறதாவே முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேட்டையன் வந்து கொஞ்சம் அவங்களுடைய அந்த கிரைசிஸை வந்து கொஞ்சம் சரி பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியும். ஆனால் வந்து இந்தியன் 2 வந்துச்சுங்க இல்லைங்களா, அது ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துச்சு. இப்போ 3 வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை ஓடிடியான்ற அந்த குழப்பத்திலேயே அவங்க அதிகமாக. ஆமாம், மோஸ்ட்டாக ஓடிடி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஆகும்னு தெரியல. அது மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. இது ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து. இதனால என்னன்னா தலை ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி கோவத்தில் இருக்காங்க, மிகப்பெரிய கோவத்துக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் வந்து ஏகே படங்கள்லாம் வந்து இப்போ சொன்ன டைமுக்கு ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து ரொம்ப சமீப காலங்களில் தெரிய நடந்ததில்லை. அதனால் வந்து மிகப்பெரிய கோவத்துக்கு வந்து உள்ளாயிட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. வருமா வராதா அப்படின்னு வேணும்னா நம்ம டைட்டில் விடாமுயற்சி அதுக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு டைட்டில் வச்சாங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். அதில் இன்னொரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி. ஆமாம், அதோடைய கெட்டப்லாம் பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஓகே இது வந்துட்டு போப்பா. அடுத்தது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த படத்துக்காக மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கன்றது ஒரு ஆறுதலான செய்தி. மாசா அழகா இருந்தாரு. ஆமாம், அது அழகாக இருந்ததுனால அது உங்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கும். கண்டிப்பா. ஏன் அம்ஜித் சார், இப்போ ரீசெண்டா டைரக்டர்ஸோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று போச்சு, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இல்லையே. நம்ம வெங்கட் பிரபு இருக்கார்ல, அவர் பாரஞ்சித்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ பாரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அட்டகத்தி தானே, அவர் அதை எடுத்து முடிச்சுட்டு எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கொடுத்து இதை சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே நாங்க இந்த படத்தை எடுத்து பண்றோம்ப்பா அப்படின்னு முன் வரவே இல்லை போல. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஞானவேல் சாருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது ஓடுமா ஓடாதா, பணம் இவ்வளோ பணம் போட்டு வேஸ்ட் ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. சரி என்னதான் இருந்தாலும் வெற்றிமாறன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா சாரும் வெற்றிமாறன் சாரும் உட்காந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க போல. படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் வெற்றிமாறன் சார் ரொம்ப ரசித்து சிரிச்சு அந்த படத்தை பார்த்துருக்காரு. இவர் சிரிச்சதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞானவேல் சாருக்கு ஓகே இவரே சிரிக்கிறாருன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்காரு, ஓகேப்பா நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துட்டு இருந்திருக்காரு. அப்படியா? அப்போ வந்து பா ரஞ்சித்தோடைய முதல் படத்துக்கு அவருடைய தொடர் வெற்றிக்கும் காரணம் வந்து ஒரு வகையில் ஆரம்ப புள்ளி வச்சது வந்து வெற்றிமாறன் சொல்லலாம். அப்புறம் வந்து வெற்றிமாறன் ஏதோ சிரிக்கவே மாட்டாருன்ற மாதிரி வேற. கரெக்ட் தான், அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் சிரிச்சாருன்னு இவர் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு முகம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆமா, ஏன்னா நீங்க வெற்றிமாறன் படத்துல எல்லாம் ரொம்ப சீரியஸா போறதுனால அவருக்குள்ளார வந்து ஹியூமர் இல்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் வெற்றிமாறனுக்குள்ளேயும் அந்த ஹியூமர் இருந்திருக்கு. இல்லை, அவரும் வந்து ஒரு நல்ல நகைச்சுவை உடையவர் தான். இப்போ பாலா சாருடைய பேட்டி பார்த்தீங்களா? ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஆமாம், பல விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். என்ன விமர்சனம்? இப்போ அவருடைய படம் ஒன்று வரதா இருந்துச்சுல, அதுலேயும் சூர்யா சார் தான் ஆக்ட் பண்ணுறதா வணங்கான். அது என்னன்னா சூர்யா சார் வச்சு ஆக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, ஏன் திடீர்னு நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. நம்ம சோஷியல் மீடியாலாம் இருக்காங்கல்ல, நம்ம சோஷியல் மீடியா பல ரசிகர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களா ஒரு கதையை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு தான் அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஷூட் எல்லாம் வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி சைடு எடுத்திருக்காங்க போல. அவரை வச்சு அவுட்டோர்ல வந்து ஷூட் பண்ண முடியல போல. ரசிகர்கள் கூட்டம் சூர்யாவை வச்சு நீங்க அவுட்டோர்ல வந்து ஷூட் பண்ண முடியாது, ரசிகர்கள் கூட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்குதுன்னு. அதனாலதான் வந்து இவரை வச்சு பண்ண முடியல, வெளியில வச்சு அவுட்டோர்லிங் வச்சு பண்றது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா இல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா அதுவும் வைக்க வேண்டிய நேரத்துல அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவரு. ஆமா, பல சினிமா ஊடகங்கள் எல்லாமே வந்து பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் இதுவா சூர்யா மேலவும் அவதூறு கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பயங்கரமா என்னடா இப்படி எல்லாம் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சூர்யா வந்து நன்றி மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சமீபத்துல சூர்யா மேல மிகப்பெரிய வெறுப்பை கக்கி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பாலா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இணைவோன் வேற சொல்லி இருக்கிறாரு. ஆமா, இன்னொரு விஷயம் இருக்கு அப்போ. ஆமா, ஏதோ ஒரு பாலாவும் ஒரு இதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம், அதே இதுல வந்து விக்ரம் பத்தி என்னன்னு கேட்கும்பொழுது ஒரு நீண்ட நேரம் அப்படியே யோசிச்சுட்டு, பார்த்தீங்களா விக்ரமை பற்றி பேசும்போது இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னதையும் நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா அவர் இந்த அர்ஜுன் ரெட்டி தெலுங்கு ரீமேக் முதல்ல பாலா டைரக்ட் பண்ணார்.
அதில் ஏதோ அவங்களுக்குள்ளார இருக்கிற டிஸ்பியூட். ஆனால் அது வந்து கூடிய சீக்கிரம் சரியாகணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். எல்லாமே பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி கோலிவுட் அப்படியே ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பாலா மாதிரி ஒரு திறமை வாய்ந்த திரைப்பட இயக்குநர்கள்லாம் தொடர்ந்து அவங்களுடைய பங்களிப்புகளும், கண்டிப்பா விக்ரம், சூர்யா மாதிரி பெரிய நடிகர்கள் அவருடைய ஆரம்பகால ஆசானா இருந்த ஒரு பாலா அவர் கூட இணைந்து படம் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய ஆசையம். கண்டிப்பா. ஏன் சார் திருமாணிக்கம் படம் பார்த்தீங்களா? நல்ல வரவேற்பாமே. ஆமாங்க, இன்னும் நான் அந்த படம் பார்க்கல. இருந்தாலும் வந்து சமுத்திரக்கனிக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திருமாணிக்கம் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமுத்திரக்கனி வந்து ஒரு மிக பிஸியான ஒரு நடிகராக ஆகிட்டார். தெலுங்குல பெரிய வில்லனாக போய்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் தமிழில் வந்து சின்ன படங்கள் ராஜா கிளி, திருமாணிக்கம் போல படங்கள்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல நேம் இங்கே. ஆமாம், அந்த சாட்டை அப்பா படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய தரப்புலேருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு நல்ல வெற்றி படமாக போய்கிட்டு இருக்குது. அதாவது வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் படமாகவும் ஒரு நல்ல தேட்டர்ஸில் போய்கிட்டு இருக்குதுன்னாங்க. அடுத்த வருங்காலங்களில் நம்ம அவருடைய கலெக்ஷன் என்ன அப்படின்றது கண்டிப்பா. அடுத்தது ராஜ்மௌலி. என்னங்க ராஜ்மௌலி மகேஷ் பாபு சார் வச்சு இது ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆமா, அந்த படத்தோட கதை என்னமோ தங்கத்தை தேடி போற ஒரு வேட்டை. நான் கூட நினைச்சேன் தங்கம் ஒரு இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு, ஒரு லைனை எடுத்திருக்கிறாரா ராஜ்மௌலி. ஆனா பல பேர் வந்து அவர் மகாபாரதம் எடுப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காஸ்டிங்லாம் வந்து ஃபேன் மேடாவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி எதுவும் பண்ணல. ராஜ்மௌலி வந்து ஒரு தங்கத்தை தேடி போற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் பண்ணலாம். அப்ப அந்த சைடுல இருந்து ஏதோ ஒரு அட்வென்ச்சர் ஒன்று காத்து. ஆமா, அதனால வந்து இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒரிஜினலாவே யூஸ் பண்ண போறேன் சிஜி இல்லாம அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ பர்மிஷன் கேட்டிருக்கிறாரு அந்த படத்துக்காக. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு கேமியோ ரோல் கேட்டிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்துக்கு. ஆமாம், அந்த படத்துக்காக கேட்டதும். ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த படம் போய்கிட்டு கூலி போய்கிட்டு இருக்கு, லோகேஷ் கனகராஜோட. அது அப்டேட் தான் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னால் வந்து இந்த இதில் பண்ண முடியாது, நடுவில் கூட ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால என்னால் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம இணைந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரு சொன்னதாகவும் கேள்விப்பட்டோம். ஆக மொத்தம் ராஜ்மௌலி சூப்பர் ஸ்டார் ஒரு விஷயம் இருக்குது. மகேஷ் பாபு படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது வரலாற்றோடு பிணைந்து பண்ணுறாரா இல்லை டோட்டலாக வந்து ஒரு கமர்ஷியல் பண்ணுறாரா ராஜ்மௌலி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்மளுக்கு அதுக்கான அப்டேட் கிடைக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது என்னங்கிறத பொறுத்து இருந்து காத்திருந்து பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் 25வது ஆண்டு. ஆமாம், திருவள்ளுவர் சிலை. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஏஆர் ரஹ்மான் இசையில் உலகநாயகன் கமலஹாசனுடைய வரிகளில் வள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அருமையான பாடல். அது நம்ம நேயர்களும் கேட்டு பார்க்கட்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தோன்றிய புகழோடு குமரியில் எழுந்தவர், கூவினை பாடாது பாரினை வென்றவர், மதங்களை சாரா மனிதம் பாடி வேவியர் சிறந்தது அன்பென்றோதி, யாப்பெண் நெருங்கல மாலுமியாகி ஆழி பேர் அலைவரினும் அசையா ஓங்கு தமிழால் உலகளந்தவர் எங்கள் பொய்யா மொழி, எங்கள் வள்ளுவன் மொழியே. ஓ, திருக்குறளா? பொய்யா மொழி எங்கள் வள்ளுவன் மொழியே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேய் அங்க என்னடா வெட்டி பச்சி பேசின்னு இருக்கீங்க? எழுந்து மீட்டிங் வாங்கடா. டைம் ஆயிடுச்சு. ஓ போலாம்.